கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துளிகளின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதிலே 16ஆம் வசனம். வாசிக்கலாம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஏன் பிதா கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும்? பிதாவானவரை அநேகர் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய யாவரும் அவர் எப்பேற்பட்டவர், மீது எப்பேற்பட்ட அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்பினுடைய வெளிப்பாடுதான் கிறிஸ்துவா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பக்கூடியவராக. அதே நேரத்துல கிறிஸ்துவும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களை நீங்கள் உலகம் முழுவதும் போங்க அப்படின்னு சொல்றார். அவரும் என்ன செய்றார்? இந்த உலகத்துக்கு அனுப்பக்கூடியவராக. அப்ப ஏன் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பக்கூடியவராக இருக்கிறார்னா, கிறிஸ்து எப்பேற்பட்டவராக இருக்கிறார், அவர் எப்படியாக அவரை தன்னை தாழ்த்தினார், இந்த உலகத்துல நமக்காக எவ்வளவு பாடுகளை பட்டார், எவ்வளவு கஷ்டங்களை நமக்காக சகித்தார், அது மட்டும் இல்லாம சிலுவையில நமக்காக எவ்வளவு மிகப்பெரிய தியாகத்தை செய்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பக்கூடியவராக இருக்கார். அப்போ நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறோம். கிறிஸ்து பிதாவை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார். இது ஒரு லீனியரா இருக்குது. பிதாவை நாம் நேரடியாக இல்லாம கிறிஸ்துவின் மூலியமாக பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துக்கு அனுப்பப்படக்கூடிய நாம், உலகத்துல வாழக்கூடிய நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மனுஷர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த கிரியைகளை அநேகர் காண வேண்டும், அநேகர் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நாம எப்பேற்பட்டவர்களா இருக்கிறோம்னா, அநேக நேரங்கள்ல மறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் நம்மளை பார்ப்பதையே தவிர்த்து விடுகிறோம். எனக்கு நான் இருக்கிறது போதும், எனக்கு அநேக நண்பர்கள் வேணாம், எனக்கு அநேக உறவினர்கள் வேணாம், நான் சபைக்கு வருவேன், நான் ஆராதனைக்கு வருவேன், ஆனா ஆராதனையை மட்டும் என்ன செய்வேன்னா, நான் பங்கு பெற்றுட்டு நான் புறப்பட்டு போய் விடுவேன் அப்படிங்கிற ஒரு மறைவான ஒரு வாழ்க்கை, யாரோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை காண வேண்டும், நம்முடைய கிரியைகளை காண வேண்டும், நம்மை பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அது சபையா இருந்தாலும் சரி, நம்முடைய உறவினர்களானாலும் சரி, நம்முடைய நண்பர்களானாலும் சரி, அநேகர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்படியாக வாழ வேண்டுமா? ஏன் அப்படி நம்மளை பார்க்கும்படியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறத குறித்து நம்ம கீழே பார்க்கிறோம். பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும், பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. எப்படியாக மகிமைப்படுத்துறோம்னா, கீழே நம்ம வாசிச்சோம்னா பார்க்கிறோம், நாம வெளிச்சமா இருக்கிறோம், நம்முடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ வெளிச்சம் என்பது அநேகருக்கு தெரிந்த பார்க்கும்படியான ஒன்றாதான் இருக்கும். ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நாம் ஒரு மறைவான ஒரு வாழ்க்கையை, யாரிடமும் ஐக்கியம் காட்டாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானால், நாம அநேகரை என்ன செய்ய மாட்டோம்னா, பார்க்கும்படியாக வாழ மாட்டோம். அதே நேரத்துல கிறிஸ்துவையும் பிரதிபலிக்க மாட்டோம், பிதாவாகிய தேவனையும் பிரதிபலிக்க மாட்டோம். ஆனா வேத வசனம் தெளிவாக சொல்லுது, மனுஷர் நம்முடைய நற்கிரியைகளை காண வேண்டும். அது மட்டும் இல்லாம நாம வெளிச்சமா இருக்கிறதுனால நாம பிரகாசிக்கக்கூடியவர்களா இருக்கணும், அவர்கள் முன்பாக பிரகாசிக்கக்கூடியவர்களா இருக்கும். அப்போ நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நாம் வெளிச்சமாக இருப்போமானால், நம்முடைய வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்குது? அது குறுகிய அளவுல நமக்கான அந்த சுற்று வட்டாரத்துல மட்டும் இருக்குதா, இல்ல அநேகர் பார்க்கும்படியாக, அநேகர் நம் மூலமாக பயன்பெறக்கூடிய அளவுல நம்முடைய வெளிச்சம் இருக்குதா என்பதை குறித்து நாம சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வேதத்தில் இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நாம கோணலும் மாறுபாடுமான அந்த சந்ததியின் நடுவே என்ன செய்யறோமா, அனுப்பப்படுகிறோம். அப்பேற்பட்ட அந்த மாறுபாடான ஒரு சந்ததியின் ஊடாக வாழக்கூடிய நாம் அவர்கள இருந்து வித்தியாசமாக வாழுகிறோம் என்பதையும்
காட்ட வேண்டுவது அவசியமா இருக்கு. அப்பேற்பட்ட காரணங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து நம்மை என்ன செய்றார்ன்னா, பிரகாசிக்கும்படியாக அனுப்புகிறார். ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கங்கும்போது, அந்த 10 பேர்ல 9 பேரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அக்கிரமானதாகவும், பொல்லாததாகவும் இருக்குமானால், நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நாம், பரிசுத்தமான வாழ்க்கையை, நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானால், நாம அந்த இடத்துல வித்தியாசமானவர்களாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாம, நம்மளுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கக்கூடியதா இருக்கு. அதன் மூலியமாக கிறிஸ்துவை பறைசாற்றக்கூடியவர்களாகவும், கிறிஸ்து அதன் மூலியமாக தேவனை கூடியவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்திலிருந்து தெரிகிறது என்ன அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படியாக? மனுஷர் நம்முடைய நற்கிரிகளை காண வேண்டும். நம்முடைய நற்கிரிகளை, நம்முடைய வாழ்க்கையை அநேகர் பார்க்கும்படியான ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். நாம வெளிச்சமா இருக்கறனால நம்மளுடைய வெளிச்சம் அநேகர் முன்பாக பிரகாசிக்கும்படியா இருக்க வேண்டும். நம்முடைய பிரகாசமானது அநேகர் பயன்பெறக்கூடியதாகவும், அநேகர் பார்க்கும்படியதாகவும், தேவனை மகிமைப்படுத்தும்படியானதாகவும் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோம். அப்படியான ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில குறைவுள்ளதா காணப்படுமானால், நம்ம தேவனிடத்துல ஜெபித்து அதற்கான ஒரு காரியங்களை முன்னெடுப்போமானால், நாமளும் அநேகர் முன்பாக பிரகாசிக்கக்கூடியவர்களாகவும், நம்முடைய பிரகாசம் அநேகர் பயன்பெறக்கூடியதாகவும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாகவும் அது அமையும். இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த நாளையும் கூட தொடங்குவோம். தேவன் நாமமே மகிமைப்படுவதாக. ஆமீன்.